நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து 100 டேஸ் சேலஞ்ச் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நீ 21th டே. ஸோ இதில் ஒரு வீடியோவும் வந்து நான் எடுக்கிற வீடியோஸு எல்லாமே நான் போட்டிருப்பேன். ஸோ எப்படி ட்ரேட் பண்ணுறேன்றதையும் நான் போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21வது நாள். இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிக்கிறது ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோடய ப்ராஃபிட் வந்து நமக்கு இப்போ ரூ. 1586. ஓகேங்களா. நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,400 ருபீஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. ஸோ நான் வந்து இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் சேலஞ்சு போட்டு 100 நாளில் என்னென்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நடக்குது, 100 நாள் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண முடியுதா, இல்லை அதுக்குள்ளேயே என் கேபிட்டல்லாம் காலி ஆகிடுதா, இல்லை எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியுது, இல்லை எவ்வளோ சீக்கிரம் என்னோடய கேபிட்டல் நான் வந்து லூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் போட்டுட்ருந்தேன். இது வந்து என்ன மாதிரி யாருன்னா ட்ரேடிங்காக பிஸ்னஸாக பண்ணுறேன். ஏன்னா ட்ரேடிங் வந்து ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு 4 வருஷம் ஆகுது. அதேமாதிரி டாக்டர் படிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகுது. நார்மல் டிப்ளமோ ஐடி படிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகுதுன்னா கூட நம்ம அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் அதை கற்றுன்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம். சேம் லைக் இதே தான் ட்ரேடிங்கும் அதேமாதிரி தான். ஸோ இதை கற்றுக்கினா தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். செபி ரிப்போர்ட் படி 100ல் 90% பேர் லாஸ் தான் பண்ணுறாங்கன்றது உண்மை. ஏன்னா அதில் நானும் ஒரு ஆளாக தான் இருந்தேன். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த 10% பேருக்குள்ளே போகிறதுக்கு நோக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கம்ப்ளீட் பண்ண அந்த 100 டேஸ் கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். என்னாலையும் நல்லா ட்ரேட் பண்ண முடியுன்றதுக்கோசம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் டெய்லி ஒரு வீடியோ போடுவேன். ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது எனக்கு சப்ஸ்கிரைபர் யாருமே இல்லை. சப்ஸ்கிரைபரை வச்சு நான் அதுக்கோசம் இந்த வீடியோ போடல. என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறேன், என்ன மாதிரி ஆப்ஷனில் இல்லை ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த கண்ணோட்டத்தில் மார்க்கெட்டை பாருங்கள் அப்படின்றதுக்கோசம் சேனல் நான் ஆரம்பித்தேன். ஸோ 100 நாள் முடியதுக்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா அது பெரிய விஷயம் நான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் நேற்றே ரீச் பண்ணியிருக்காங்க. நான் கவனிக்கல. ஸோ ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் போட்டேன். ஸோ நான் போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா மொத்தமாக 20 டேஸ் சேலஞ்சு முடிச்சிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுப்போம். நம்பிக்கையாக இருக்கேன். ட்ரேடிங் மட்டும் இல்லை, சம்டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் இந்த சேனலில் போடலான்னு இருக்கேன். எஸ்ஐபியை பற்றி, அதேமாதிரி வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், டிஜிட்டல் கோல்டு இதெல்லாம் பற்றி என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிட்டா சேவ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும். சில ட்ரேடிங் வராது, அவங்களால பண்ண முடியாது. அவங்க வந்து எஸ்ஐபி போடலாம். ஸோ லாங் டேர்மில் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். அதை பற்றி நான் இந்த சேனலில் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஒன்று வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து 100 பேர் தாண்டியிருக்குங்க. 113 பேர் இருக்காங்க இப்போ. ஸோ நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சேனல்லே. என்னோடய ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் வந்து 10,000 வந்து தாண்டிச்சுன்னா ஃபேமிலிக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னு. ஸோ நான் அந்த அமௌண்ட் எடுத்து என்னோடய ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மாவுக்கும் கொடுத்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நான் மோர் தென் 4 lakhs மேலே நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ட்ரேடிங்கில். ஸோ இருந்தாலுமே கூட நான் என்ன பண்ணுறேன், அதை ரொம்ப கற்றுக்கணுன்றதுக்கோசம் ரொம்ப கஷ்டப்பட்டு, சொல்லப்போனால் கஷ்டம்னு சொல்லக்கூடாது, ஸ்கில்ஸ் தான் எங்கள் விஷயம். கஷ்டத்துக்கு இங்கே வேல்யூ கிடையாது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்களும் ரிச்சாக ஓட்டுறவங்க தான் ரொம்ப ரிச்சாக இருக்கணும். பட் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த சொசைட்டியில். காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து காசு கொடுத்துறாது. இது நம்மளை வந்து ரொம்பவும் மன உளைச்சல் ஆக்கிடும் பணம் போயிடுச்சுன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் பாருங்கள், டவுன் போகிற மாதிரி நல்லா போயிட்டு புல் பேக் ஆகிட்டு சடனாக ரிவர்ஸ் அடிக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எடுத்தது அப் ட்ரெண்ட். ஓகேங்களா, நான் டவுன் எடுக்கலை. ஸோ எனக்கு அந்த பாயிண்டில் மார்க்கெட் திரும்ப நம்பிக்கை இருந்துச்சு, நான் எடுத்தேன். இதே ஆப்போசிட் எடுத்திருந்தால் இது மிகப்பெரிய லாஸாக போயிருக்கும். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, நான் எடுத்த ஸ்ட்ரைக்கை நான் காட்டுறேன். நான் எடுத்த ஸ்ட்ரைக் வந்து 25,400 சரிங்களா. நான் வாங்கினது 195 ருபீஸ்க்கு வாங்கினேன். 30 பாயிண்ட் வச்சு நான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 பாயிண்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ப்ராஃபிட் வந்து 1,500. இதுவே நான் வச்சுருந்தேன்னா இப்போ 60 பாயிண்ட்டு கிட்ட தாண்டிச்சு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ என்னென்னா, நமக்கு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 20 பாயிண்ட் எனக்கு அப்படின்னா அந்த 20 பாயிண்ட் இருந்தாலும் வெளியே வந்துடுங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ தூரம் போனாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டே கிடையாது. இந்தமாதிரி பல நாள் இருக்குது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் இருந்துச்சு. நம்ம செத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இருக்கும். ஸோ அதனால் ஒரே நாளில் ப்ராஃபிட் யாராலையும் பார்க்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த நம்பர்ஸை விட்டுருங்க. ப்ராசஸ் மட்டும் பாருங்கள். அது எவ்வளோ தூரம் போனாலும் நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்ல. இன்றைக்கி வச்சு தான் நம்ம ஒரே நாளில் 10,000 திரும்புமே அப்படின்னு நினைப்போம். பட் லாஸ் வர அன்றைக்கி நம்ம கட் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா ஒரே நாளில் 10,000 15,000 போயிடும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து 100 டேஸ் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதால் நான் வந்து என்னோடய P&L வந்து லாஸ்ட் டைம் காமிச்சிருந்தேன். எனக்கு கிளியராக காட்டல. இந்த வாட்டி நான் கிளியராக காட்டுறேன். நம்ம டே ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இந்த சேனலில் இருக்கும் பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு எல்லா வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். என்னோடய முதல் வீடியோ நான் முதல்ல போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா ட்ரேடிங் சேலஞ்ச் எடுத்தது
இங்கே பாருங்கள் டேட்டு போட்டிருப்பேன் 19/1/2025 டே 1 அன்றைக்கி தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்க பிஎன்எல் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அப்ஸ்டாக்ஸ் போயிடுறேன். இது வந்து நேற்றோட ப்ராஃபிட் 2000 இன்னும் நான் எடுக்கல. அதை நான் வித்ட்ராவல் கொடுத்துருவேன். ஏன்னா வர ப்ராஃபிட் அப்போ நான் வித்ட்ராவல் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் வந்து எனேபிள் பண்ணணும் எப்போவுமே. ஓகேங்களா? இப்போ நான் ட்ரேட் பண்ணிட்டேன், எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, நான் இன்னொரு ட்ரேட் எடுக்க முடியும் என்னால். எடுத்தேன்னா எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி நான் இருக்கிற அமௌண்ட்டை லாஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா லாஸ் எடுத்தாலும் ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், அதான் சேஃப்டி. இப்போ நான் வந்து ட்ரேடிங்கை வந்து இது பண்ண போகிறேன், கில் ஸ்விட்ச் போட போகிறேன். ஓகேங்களா? இந்த கில் ஸ்விட்ச் நான் என்னோடய எல்லாத்துலேயும் கில் ஸ்விட்ச் ஒன்று இருக்கும். எந்தில் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். அப்ஸ்டாக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அப்ஸ்டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ மேலே ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரேடிங் செக்மெண்ட் உள்ள போயிட்டு கில் ஸ்விட்ச் அப்படின்னா இன்றைக்கி என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. திரும்ப நான் வந்து நாளைக்கு தான் பாருங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இதுலேயும் நான் காட்டுறேன். எல்லாத்தையுமே நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிவிட்டு எதுலையுமே என்னால் ட்ரேட் பண்ண முடியாது இப்போ. ஓகே, ஆஃப் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ஓடிபி வரும். இது என்ன சொல்லுதுன்னா நீ இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை வந்து நான் போட்டுட்டேன்னா எனக்கு வந்து என்ன ஆகிட்டோன்னா எனக்கு வந்து இருக்க ஓடிபி 060871. இந்த ஓடிபி நான் போட்டுட்டு என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னால் போய்ட்டு ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நான் ட்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்கிட்ட காசு இருக்குது. இந்த ட்ரேடை நான் வந்து வாங்கணும்னு நினச்சேன். எனக்கு தெரியுது ஓகே இன்னும் லாபம் போதும்னு சொல்லி நான் வாங்கணும்னு நினச்சாலுமே கூட என்னால் வாங்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் சொல்லுது பார்த்தீங்களா, நீங்கள் டெம்பரரி டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு நான் எனேபிள் பண்ண தான் என்னால் ட்ரேடே பண்ண முடியும். இது எதுக்குன்னா நீங்கள் மேற்கொண்டு அதிக ட்ரேட் பண்ணி நான் லாஸ் பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் நல்லா தான் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது நான் வந்து இந்த இது ரிப்போர்ட்டு காட்டுறேன். ஓகேங்களா? எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன், என்ன எடுத்துருக்கேன்னு காட்டுறேன். இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் போகிறோம். ஈக்விட்டிலேருந்து F&O செக் பண்ணுறோம். F&O தான் நம்ம பண்ணுறோம். டேட் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு டேட்டு 19 ஜான் 19. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் வரைக்கும் 17 வரைக்கும். ஓகேங்களா? இன்றைக்கியோட ப்ராஃபிட் அப்டேட் ஆகிருக்காது, அது நாளைக்கு ஆட் ஆகிடும். 1500 நேற்று வரைக்கும் ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். கிளிக் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோடனே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 16,389 நான் ப்ராஃபிட் வந்து ஓவராலாக எடுத்துருக்கேன். அதில் டோட்டல் ப்ராஃபிட் வந்து இப்போ எல்லா டேக்ஸ் மட்டும் 4,012 ப்ளஸ் ப்ராஃபிட் மட்டும் 12,376. நாளைக்கு ஒரு 1000 செஞ்சுன்னா 13,300 ஒரு 500 13,008 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும் இன்றைக்கி வரைக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நம்ம ஜனவரி மந்தில் 19th ஃபஸ்ட்டு டே ப்ராஃபிட், செகண்ட் டே ப்ராஃபிட், 3ஆவது நாள் ப்ராஃபிட், 4ஆவது நாள் ப்ராஃபிட், மொத்தமாக இது 2 லாஸ் தான் நான் இருக்கேன். ஓகேவா? இந்தமாரி நான் என் சார்ட் பார்த்தது நான் பல வருஷங்க அப்புறம் இப்படி தான் பார்க்குறேன். இந்த ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்கும், க்ரீனாக இருக்காது. இப்போ தான் இந்த க்ரீன்லேயே பார்க்குறேன் இவ்வளோ ட்ரேட்ஸ். ஓகேங்களா? பிப்ரவரி மந்த் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட அப்புறம் லாஸ் எடுக்கவே இல்லை. ஸோ 2 வாரம் 3ஆம் வாரம் போய் இன்றைக்கி 17th ஒன்றும் அப்டேட் ஆகலை. 17th ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் என்னோடய ப்ராஃபிட் வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா, இந்த ஒரே நாள் 23ஆம் பாருங்கள், ஒரு நாள் மட்டும் 18,000 லாஸ் பண்ணிடுறேன் ஒரே நாளில். இந்த 12,000 நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட என் ப்ராஃபிட் மட்டும் 30,000 ப்ராஃபிட். 32,000 மேலே 30,000 மேலே. ஓகே, ஃபஸ்ட்டு டே பார்ப்போம். டே 1ல் ப்ராஃபிட் 2,200. ஓகே, ப்ரோக்கரேஜ் போக சொல்கிறேன். டே 2ல் 2,005, 3ல் 2,600, 4ல் 1,300. இந்த ஒரு நாள் என்னோடய எல்லா ப்ராஃபிட்டையும் எடுத்துச்சு 18,000. 27ஆம் பார்த்தீங்கன்னா 5,500. 28ஆம் அந்த 6,500 லாஸ். இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கரெக்டான பண்ண ட்ரேடு. ஓகேயா? நான் பண்ண ட்ரேடு எனக்கு ஆப்போசிட்டில் போய் லாஸ் ஆச்சு. ஆனால் இந்த ட்ரேட் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஒர்க் இருந்தது, அந்த ஒர்க்கு நான் வந்து ஆர்டர் போட்டு போனேன். ஆனால் அந்த ஆர்டர் சரியாக எக்ஸிக்யூட் ஆகாமல் ஜம்ப் ஆனது, அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாமல் மிஸ்டேக் ஆனதால் பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதாவது அன்றைக்கி நான் வேலை இருக்குன்றப்போ அன்றைக்கி ட்ரேட் பண்ணாமல் வந்துக்கலாம். நான் பண்ண பெரிய தப்பு அது. வேலை இருக்கும்போது நான் ட்ரேட் பண்ணேன். அன்றைக்கி நடந்த பெரிய லாஸ் தான் இது. இந்த ஒரு லாஸ் நான் வந்து ரொம்ப உஷாராக இருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கொண்டு போகக்கூடாது, இந்த லாஸை இனிமேல் திரும்ப வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3, 5, 6, 8ஆவது நாள் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு 2,000, 9 நாள் 1,500 ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மந்தில் ஒரு நாள் கூட நம்ம லாஸ் ஆகலை. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதில் 2 நாள், 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12, 13, 14 நாள் தொடர்ந்து, இன்னி வருஷத்துக்கு 15 நாள் தொடர்ந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கே போக 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 இந்த ட்ரேடிங்கில் நான் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறன்றது முக்கியமே இல்ல. எவ்வளோ நாள் நீங்க ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் முக்கியம். அதாவது உங்ககிட்ட ரூ. 1,00,000 இருக்குன்னா, அந்த 1,00,000 வச்சு 5 நாள்ல நான் 50,000 பார்த்துட்டேன், 30,000 பார்த்துட்டேன்றது பெரிய விஷயமே கிடையாது. நீங்க தொடர்ந்து அந்த ட்ரேடிங் பண்ணுறீங்களா, அந்த அளவுக்கு உங்கள்ட்ட காசு இருக்கா அப்படின்னா, அப்போ நீங்க ப்ராஃபிட் இருந்தா உங்களால பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ரிஸ்க் ரொம்ப கம்மியா எடுத்துட்டு, ப்ராஃபிட்ட நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரிஸ்க்கு ஏத்த மாரி ப்ராஃபிட் வைக்கணும். ஓகே. ரிஸ்க் ரொம்ப இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரூ. 2,000 ரூ. 3,000 ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, ப்ராஃபிட் அந்த ரேஞ்சிலே வைங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க ரூ. 2,000 வச்சு ரூ. 4,000 வைங்கன்னு. அப்படிலாம் இல்ல. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மார்க்கெட் எப்பவுமே ஒரே ஒரு ஜோன்ல போகாது. பார்த்தீங்களா? இங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நான் வந்து டவுன்ல அப்ல ப்ராஃபிட் எடுத்தேன். எங்க? இங்கேருந்து. நான் என்ட்ரியான இடம் தான் முக்கியம். ஓகேங்களா? நான் இங்க எடுத்தேன்னா டவுன்லயும் ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். இப்போ மார்க்கெட்ல அப் தான் ப்ராஃபிட்ங்கிறது கிடையாது. டவுன் கரெக்டான என்ட்ரியா இருந்துச்சுன்னா, இந்த டவுன்ல என்னால ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். இதே ப்ராஃபிட்ட. அப்லேயும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல எப்பயும் நேத்து கூட பாருங்க. நேத்து நம்ம எடுத்தது டவுன்ல. ஓகேங்களா? ப்ராஃபிட். நேத்து மார்க்கெட் ஃபுல் அப் ட்ரெண்ட். நம்ம இங்க என்ட்ரி ஆனோம். இங்க எக்ஸிட் ஆயிட்டோம். ஸோ நமக்கு அந்த பாயிண்ட் கிளியரா நம்ம ஐடென்டிஃபை தெரிஞ்சுச்சுன்னா, மார்க்கெட் எப்படி ஆப்பரேட் ஆகும் தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நானே ஒன்னும் கம்ப்ளீட் பண்ணல. என்னோட டே வந்து 21 டேஸ் தான் ஆயிருக்கு. நான் 100 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட்ல இருந்தேன்னா, அதுதான் உண்மையான ப்ராஃபிட். ஸோ நிறைய பேர் நினைக்கலாம், அப்போ இதுக்கு முந்தின நாள் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலையா அப்படின்னா, அப்போ அந்த ரிப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் அதையும் காட்டுறேன். சொல்லப்போனால் நான் அந்த சேலஞ்சை பண்ணி நான் வந்து இதை ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் வந்து நம்ம எதுவும் ட்ரேட் பண்ணல. ஒரே ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தேன், அதை மட்டும் விற்றேன். ஹோல்டிங்கில் இருந்தது. ஸோ அதனால் வந்து ₹145 லாஸில் காட்டுது. இதே நான் வந்து F&O போகிறேன், ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் அதிகமாக தான் இருப்பேன். சொல்லப்போனால் நான் அதில் வந்து 12,000 காமிச்சேன், எனக்கு 19,000 காட்டுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நான் டிசம்பர் 22 ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அது நான் ஒரு 4 to 5 lakhs 4.5 lakhs லாஸ் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து 2025க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணேன், அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி, டிசம்பர் மந்த் அந்த ஒரு வருஷம் எண்டில் தான் ட்ரேடிங் 22ஆம் தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா தெரியும். நவம்பரில் ட்ரேட் இல்லை. டிசம்பர் 22 நவம்பருக்கு முன்னாடி எந்த ட்ரேடுமே இருக்காது. டிசம்பரில் தான் நான் என்ன பண்ணேன், ட்ரேடே ஆரம்பித்தேன். அந்த ட்ரேட் வந்து ஆனால் நான் வந்து அப்போ சேனல் ஆரம்பிக்கும்போது 19க்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து வீடியோஸ் எதுவுமே கேப்சர் பண்ணல. ஓகேங்களா? அந்த 19க்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த வீடியோ போல் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 2 லாஸ். ஓகேங்களா? ஜனவரியில் 19க்கு முன்னாடி 2 லாஸு. அந்த லாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் ₹10, ஒரு லாஸ் ₹7. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ₹500. ஓகேங்களா? இப்போ இதுவும் காட்டுறேன். அந்த 19க்கு முன்னாடி நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன்றதையும் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு டிசம்பர் மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து ஜான்வரி 19 வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணோமா, 18 வரைக்கும் நான் போட்டு நான் காட்டுறேன். அதில் இந்த ட்ரேடிங் முன்னாடி நான் ₹6,677 ப்ராஃபிட்டில் இருந்தேன். அதாவது இந்த சேலஞ்சு நான் போகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் தான் சேலஞ்சே போட்டேன். 6,600 ப்ராஃபிட் தான் இருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் ரெக்கார்ட் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நாள் தான் லாஸ். மிச்சம் எல்லாமே ப்ராஃபிட் தான். இதுலேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். 10,000 லாஸ் ஆச்சு. அதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு, ஓகே இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோலாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்லைனா நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஓவரால் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட நான் வந்து காட்டுறேன். ஓவரால் ப்ராஃபிட்டும் காட்டுறேன். டிசம்பர் 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ₹1,000 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 ப்ராஃபிட். இன்றைக்கி ஒரு 1000 20,500 நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். என் கேபிட்டலே பார்த்தீங்கன்னா ₹35,000 தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் இந்த வீடியோஸ் நான் கவர் பண்ணல. அதனால் நான் அந்த ரிப்போர்ட்டை காட்டல. ஸோ நம்மளோட ஆக்சுவல் ரிப்போர்ட்டு படி, நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 19லேருந்து 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ₹12,300. இன்றைக்கி ஒரு ₹1,300, ₹13,800. அதனால தான் நான் இந்த வீடியோஸை மட்டும் காட்டுறேன். ஏன்னா வீடியோஸ் என்கிட்ட கிடையாது. ஸோ நான் எடுக்கவும் இல்லை. ஸோ நம்ம இந்த சேலஞ்சே வச்சுக்கலாமே. ஏன்னா சேலஞ்சு எடுக்கணும்னு முடிவு பண்ணது இந்த 19th டே தான். ஓகே சேலஞ்சாக நம்ம எடுத்து பண்ணுவோம். அது சேலஞ்ச் எடுத்து நம்ம இத்தனை நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் 3, 5, 7, 9 ஒரு 6, 15, 16, 17, 18, 19, 20, 22 நாள். இந்த 22 நாளில் சேலஞ்ச் எடுத்த 22 நாளில் நம்ம லாஸ் ஆனது 2 நாள் தான். மிச்சம் 20 நாள் ப்ராஃபிட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த 100 டேஸ் சேலஞ்ச் முடியறதுக்குள்ளே நம்ம எப்படி இருக்குன்றத. இன்கேஸ் நான் லாஸ் ஆனாலுமே கூட அதில் ஒரு மிகப்பெரிய லெசன் நான் கற்றுக்கிட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், என்ன பண்ணக்கூடாதுன்றத நான் திரும்பவும் அந்த சேனலில் சொல்லுவேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். தேங்க்யூ. நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ சப்போர்ட் பண்ண நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்தமாரி எங்கள் சேனலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. 100 சப்ஸ்கிரைபர்ன்றது என்னை பற்றி பெரிய விஷயம். ஏன்னா யூடியூப்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அதில் வந்து சேனல் ஆரம்பிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ வீடியோ பார்ப்பேன். பட் ஆனால் இந்தமாரி சேனல் போட்டு ஆடியோலாம் போட்டு அந்தமாரி நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி பார்க்கல.
பட் எனக்கு 100 சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மள நம்பி ஒரு 100 பேர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு ஹிண்ட்டை, ஒரு நல்ல விஷயத்த கண்டிப்பாக சேனலில் சொல்லுவேன். தேங்க்யூ.